ஹாய். ரொம்ப நாள் கழிச்சு வெளியே கிளம்பியிருக்கோம். வெளியில இல்ல, சினிமாவுக்கு கிளம்பியிருக்கோம். கிட்டத்தட்ட வருஷம் ஆயிடுச்சு. லாஸ்டா என்ன பண்ண பார்த்தோம்? தங்கலான் போனோம். போயிட்டு பார்த்துட்டு வந்தோம். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கேப்பு. இப்போ ஒரு படத்துக்கு போறோம். அந்த படத்தை பேரெல்லாம் என் வாயில கூட வராது போல, அந்த மாதிரி பேரு அது. பாப்பா சொல்லிட்டு ஒளிஞ்சிக்கிட்டாங்க பாத்தீங்களா. அந்த படத்துக்கு தான் போறோம். எப்படி இருக்கும் தெரியல. இதோட பேய் படம் வந்து தியேட்டர்ல போய் பாக்குறது இதான் 2வதுன்னு நினைக்கிறேன். நானு அரண்மனை பார்த்தேன். ஆமா, ஆமா, இதுவும் போயிருக்கோம். தில்லுக்கு துட்டு சந்தானம் அவரு நடிச்ச படம், அந்த இதுக்கும் நாங்க போயிருக்கிறோம். அப்படியா? அதுவே தெரியாது. நானும் படத்துக்கு கிளம்பிட்டேன். சரி கூப்பிட்டாங்க பேய் படம்னாங்கன்னா சரின்னு எல்லாரும் கிளம்பியாச்சு. பாப்பாவுடைய ஆசை பேய் படத்துக்கு நாங்க தியேட்டர்ல போய் பார்க்கணும். அவங்க விவரம் தெரிஞ்சு ஓரளவு நல்லாதுவானதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தியேட்டர்ல போய் நாங்க பேய் படம் பார்க்கல. ஜெயிலர், தங்கலான் இதுதான் ஓரளவு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாலலாம் வந்து ரொம்ப சின்ன இதுலதான் போயிருக்கிறோம். கிளம்பி இருக்கோம் இப்பதான். இன்னும் இப்ப எங்க போறோம்னா செங்கல்பட்டு. செங்கல்பட்டு எஸ்ஆர்கேவா, எஸ்ஆர்கே தியேட்டர் போறோம். இப்போ மகேந்திரா சிட்டின்னு வரலையா? வரல இன்னும். 2:30 மணி ஷோ. ஆல்ரெடி மணி 2:10 ஆயிடுச்சு. கரெக்டா இருக்கும். லேட் ஆயிடுச்சு. இல்ல இதுவே கரெக்டா இருக்கும். நம்ம போயிட்டு அப்படியே டிராப் பண்ணோம்னா அப்படியே உள்ள போற மாதிரி இருக்கும். மற்ற இடத்துல இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா போனோம்னா அது ரொம்ப போயிட்டு அங்கே போய் வெயிட் பண்ற மாதிரி ஆயிடும். இது கரெக்டா இருக்கும் டைம். இன்னும் ஒன்று டோல்கேட்ல நம்மளுக்கு டிராஃபிக் இருக்கக்கூடாது. டிராஃபிக் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். இந்த சாரி எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. சரியா? இந்த டி-ஷர்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஹீரோ மாதிரி இருக்காங்களா டி-ஷர்ட்ல? எனக்கு பிடிச்சிருக்கு. இதுவும் எடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சரி கட்டாதே வச்சிருந்தேன் பிளவுஸ் இல்லாத. இப்போ பிளவுஸ் வந்துடுச்சு. எப்பவும் எல்லாத்துக்கும் இருக்கோ இல்லையோ பிளாக் கலர் போட்டு கட்டிடுவேன். இது அது மாதிரி கட்ட தோணல. சரி இது நல்லா மேட்சிங்கா இருந்த மாதிரி இருந்தது. சரி நல்லா இருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. லீவ்ல இருக்கிறதுனால சண்டே சாட்டர்டே சண்டேனாலே வெளியில போகலாம் அப்படின்ற அளவுக்கு இருக்கிறாங்க பசங்க. சரி ஊருக்கு போயிட்டு வந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு இல்லையா, அதனால இந்த வாரம் இங்கே கிளம்பிட்டோம். இன்னும் ஒன்று இருக்கு வச்சிருக்கிறோம். பெரிய ஆப்பு. யாருக்கு? எங்களுக்கு ஆப்பு இல்லை, அவங்களுக்கு ஆப்பு வச்சிருக்கிறோம். அது மற்ற நாள்லாம் கூட கேட்க மாட்டாங்க. ஸ்கூலுக்கு போறப்பெல்லாம் எதுவுமே இங்கே போகலாம்ப்பா அங்கே போகலாம்ப்பான்னு கேட்க மாட்டாங்க. இவங்க ஸ்கூல் லீவுன்ன உடனே அந்த வீட்டிலே இருந்த உடனே எங்கேயும் வெளியே போகல அந்த ஒரு மைண்ட் செட்டில் எங்கேயாட்டு போகலான்ற மாதிரி கேட்டுடுறாங்களா. சரி ஓகே, நம்ம பசங்க வேற மற்ற நேரத்துலலாம் கேட்க மாட்டேங்கிறாங்களே, இப்போ தானே கேட்குறாங்கன்ட்டு நம்ம இருக்கிற செலவுலையும் இதே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சரி பக்கத்தில் போயிட்டு வந்துடலாம். எப்பவுமே நான் டக்குன்னுலாம் சினிமா வெளியே கிளம்பவே மாட்டோம். உங்களுக்கே தெரியும், நான் வருவேன், லைவ் வருவேன், அவ்வளோதான் தெரியும். லைவ்ல நிறைய இது பார்த்துருப்பீங்க. டக்குன்னுலாம் வெளியே எங்கேயும் வரமாட்டோம். இப்போதான் ஏதோ லீவுன்றதுனால இப்ப எங்க வரோம்னா பர்னூர் வந்துட்டோம். டோல்கேட் கிட்ட வர போறோம். டோல்கேட் கிட்ட வரப்போகுது. எங்க ரோட ரொம்ப பிஸி ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த ரோட்லலாம் வண்டியே போகாது. இப்போ எல்லாமே டிராஃபிக்கா தான் போன மாதிரி இருக்கு. ஆல்மோஸ்ட் சிட்டில போனா எப்படி இருக்கும், நம்ம ஒரு 2 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி அப்படியே நின்று போற மாதிரி, அந்த மாதிரி ஸ்லோவா மூவ் ஆயிட்டு இருக்கு வண்டி. பர்னூர் ஸ்டேஷன் போகுது, ரயில்வே ஸ்டேஷன். சுங்க சாவடி வந்து விட்டது. லாஸ்டா ஜெயிலர் படம் பார்க்க வந்தப்போ நைட் வெளியே தானே சாப்பிட்டோம். வந்ததே நைட் ஷோ பார்த்ததே படம் ஜெயிலர் தான். அங்க இங்க வந்து ஸ்டார் பிரியாணி போனோமா. அது லேட் நைட் கிளம்புனதுனால அப்படியே டின்னர் வந்து வெளியே சாப்பிட்டு அப்படியே தியேட்டர் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா அந்த டைமிங் செட் ஆகல. யாருமே பசங்க எல்லாருமே தூக்கம்
நான் மறுநாள் வேலைக்கு போகணும் அந்த மாதிரி இருக்கிறதுனால எல்லாரும் மறுநாள் ஸ்கூல் தான். அப்படி டைம்ல தான் வேற நைட் ஷோ வந்தோம். அது டிக்கெட் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். நைட் ஷோ தான் டிக்கெட் கிடைச்சது. ஸோ அதனால நைட் ஷோ போட்டிருந்தோம் நம்ம. அது ஒரு இது போச்சு. ஆனால் ஜாலியாக தான் இருந்தது. படம் நல்லா இருந்தது. ஆனால் ஜெயிலர் படம் சூப்பர். அதனால அன் டைம்ல போனதும் நம்மளுக்கு ஒரு பெரிய இதுவா தெரியல. தியேட்டருக்கு வந்தாச்சு, படம் பார்க்க போகிறோம். டிக்கெட் ஆன்லைனில் போட்டாச்சு. இனிமேட்டு உள்ளே போக வேண்டியதான். ஸோ படம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம், பார்க்கலாம். ஓகே, தியேட்டர் உள்ளே வந்தாச்சு, படம் பார்க்க போகிறோம். கேமரா கிளியரா நான் பிரைட்டா தெரியுறேன். உள்ள போயிரும். அந்த ஃபர்ஸ்ட் இது பண்ணுவாங்க, இது எடுக்கலாம். வந்துட்டோம், தியேட்டர் உள்ள வந்துட்டோம். சீட்ல உட்காந்தாச்சு. படம் முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு கிளம்பிட்டோம். மழை வருது. இங்க என்னன்னா ஒரே மழை வந்துட்டு இருக்கு. மழை செம்ம மழை வருது. தியேட்டர் விட்டு வெளியே போலான்னு பார்த்தா செம மழை வந்துட்டு இருக்கு. சரி, நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. போறோமா, மழைய பாருங்க. இருக்கு, மழை காட்டலாம். அடிக்கிற வெயிலுக்கு மழை செம்ம மழை. தியேட்டருக்கு போயிட்டு வர்ற வழியெல்லாம் பாருங்க, எவ்வளோ தண்ணின்னு. தண்ணியே முடிஞ்சிருச்சான். இல்ல இப்போ வந்து கொஞ்சம் அந்த என்ன பர்னூரா அந்த இது மேல வரும், அதனால தண்ணி கம்மியா தெரியுது. மழை ஏதோ தெரியுதுல்ல, ஸ்பீடா எவ்வளவு ஸ்பீடா வருதுன்னு. ஏதோ மணி ஆகுது, 5 மணி தான் ஆகுது. ஏதோ நைட் ஆகுற மாதிரி இருக்குது. 6:30 மணி அப்படி சொல்லலாம், அந்த மாதிரி இருக்குது. 1.5 மணி நேரமா மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேன். ஆமா, நல்ல மழை, வெயிலே தெரியாது. இனிமேட்டு ஒரு 4 நாளைக்கு குளிரும், அந்த மாதிரி மழை வருது. வீடு எப்படி கிடக்குதோ தெரியல, போய் பார்த்தாதான் தெரியும். உங்களுக்கு எங்க போனாலும் தட்டுவே வீடை பத்தி நினைப்பு வந்துருக்கு. வீட்டுக்கு திரும்பி போறோம்னா வீடு எப்படி கிடைக்குது, நீங்க எப்படி விட்டு வந்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கு போகுது. மழை வரலன்னா பரவாயில்ல, மழை வந்துருக்குல்ல, நம்ம வீடை பத்தி நம்மளுக்கு தெரியும், எங்கெங்க தண்ணி வரும். இப்ப பாருங்க. நல்ல மழை, நன்றி. அப்படியே பொறுமையா தான் போகுது. அடுத்த விளாக் என்ன விளாக் தெரியல, வர்றப்போ தெரியும். தெரியல, காட்டா பாத்துட்டீங்களா? சரியா கிளீல. அடுத்த விளாக் அதுதான், அதுலதான் வரும். பார்த்தவங்க என்ன விளாக்னு கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுங்க, சரியா? வளர மாட்டேன், நீங்களே கண்டுபிடிச்சு எனக்கு அதுக்குள்ள இந்த வீடியோல கமெண்ட் பண்ணுங்க. பாய், எஸ்ஆர்கே தியேட்டருக்கு பாய். படம் பார்த்துட்டு கிளம்பிட்டோம். படம் நல்லா இருந்தது, ஃபேமிலியா பார்க்கலாம், பசங்களோட பார்க்கலாம். எங்களுக்கு ஒரு சிரிப்பா இருந்தது. ஆமா, காமெடியா இருந்தது. படம் சூப்பராகவே இருந்தது, நல்லா இருந்தது. இந்த தில்லுக்கு துட்டு கிட்டத்தட்ட அது மாதிரி இருக்கா? அது மாதிரி கிடையாது, வேற மாதிரி இருக்கு. தியேட்டர்ல போய் பாருங்க, சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. செம்ம மழை வந்துட்டு இருக்கு. இன்டர்வல் டைம்ல மழை வந்துட்டு இருந்தது. ஆனா இன்டர்வல் நினைச்சேன், ஆனா இப்படி மழை வரும்னு நினைச்சு பார்க்கலையே. கார்ல வந்தோம். ஆமா, எப்பயும் 2 வீலர் தான் எடுப்போம். ஏன்னா இங்க வந்து 2 வீலர் பார்க்கிங் தான் ஈஸியா கிடைக்கும். டக்குனு பார்க்கிங் கிடைக்காது.
அதனால நான் மேக்ஸிமம் 2 வீலர் எடுக்கிறது இன்னைக்கு தான் ஏதோ எதர்ச்சியா வசந்தன்கோ பார்த்துட்டு போறோம். வசந்த் எனக்கு பார்த்துட்டு போறீங்க. ஆமா வாஷிங் மிஷின் வாங்க வந்தேன். அது வாங்கிட்டீங்களா? வாங்கி டியூவும் கட்டி முடிக்க போறோம்ல, அதனால திரும்ப வேற எதுனா போடணும்ல, அதுக்கு பாக்குறேன். இங்கேயே செம டிராஃபிக்கா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், படம் பார்த்துட்டு கிளம்பியாச்சு. எல்லாரும் தேட்டர்ல போய் பாருங்க, சூப்பராகவே இருக்குது. ஓகேவா? லைன் கட்டி நிக்கிறாங்க. ஆமா, செம டிராஃபிக்கா இருக்குது. இப்படியே கிளம்ப வேண்டியதான் வீட்டுக்கு தான் ஸ்ட்ரைட்டா. மழை இல்லைன்னா நடுவில் எங்கன்னா நிறுத்தியிருப்போம், மழையா வேற இருக்குதா. சரி, பார்க்கலாம் அடுத்த ஒரு நல்ல வீடியோல. பாய்.